இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 9, 2026 9/7/2026 தமிழ் பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் பிற்பகல் 2:57 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை நவமி திதி காலை 10:39 வரை, அதன் பிறகு தசமி திதி. அமிர்த சித்த யோகம். கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விதத்துல சந்தோஷம் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல மனசுல தேவையில்லாத கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால உடம்ப பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வந்தீர்கள். இன்னைக்கு அவர்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பா விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். அது சம்பந்தமான விஷயங்கள்ல பரபரப்புடன் செயல்படுவீர்கள். பண விவகாரங்கள்ல எதிர்பார்த்த வருமானத்தில் தடை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனசுல ஒரு கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை, வேண்டாத கவலைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு பொறுமை கடலினும் பெரிதுங்கிறத உணர்த்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் தடுமாற்றம் இருந்தாலும் ஒரு விதமான தைரியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன். அதனால உங்களுக்கு இன்னைக்கு என்ன கவலைகள் அல்லது அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் போறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பீங்களே தவிர உங்க வேலையை கவனிக்க மாட்டீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ஊருக்கு உபகாரியா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய பண விரயங்களை ஏற்படுத்தும். கூட பிறந்தவங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த செலவுகள் உங்களுடைய குடும்ப தேவைக்கான சூழ்நிலைகளாக இருக்கும். உங்களுடைய வியாபார விஷயமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கையிருப்புகள் கரையும். அதே சமயம் வருமானத்துல தடை இருக்காது. அதனால வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால செலவை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டாவது அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதனால கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சக பணியாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவை ஆரோக்கியம் சார்ந்த தேவையா இருந்தா அனுசரணையா செயல்படுவீங்க. ஆனா அதே சமயம் அவங்களுடைய கடன் சார்ந்த தேவையா இருந்தா கொஞ்சம் கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா சங்கடப்பட்டுக்கிட்டே செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு எண்ண விரயங்களும் பண விரயங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. லாபஸ்தானத்துல இருக்கிற சந்திரன்
கேதுவின் நட்சத்திர சாரத்தை டிராவல் பண்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சல் இருக்கும். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படுறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் கெடும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சற்று அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்றீங்க. அந்த அவசரத்தை குறைச்சிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் இன்னைக்கு ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு நேரம் லேட் ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பா உங்களுடைய வியாபாரத்துக்கான கடன் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, குழந்தைகளுடைய தேவைகளுக்கு செலவு பண்றதுக்காக இன்னைக்கு கையிருப்புகள் கரையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தையும் மூத்த சகோதரர் அப்படிங்கிற அந்த மரியாதையும் ஈடுகட்டுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துல அதிக லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. வளர்ச்சி ஏற்படும். நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீட்டு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. வீட்டு கடன் அடைக்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். உங்க வீட்டுல உங்க பெரியவங்க உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்துல உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், இந்த 2 விஷயத்துக்காகவும் இன்னைக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பா பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும். கடக ராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்துல, அதுவும் சனி செவ்வாய்க்கு நடுவுல இன்னைக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு. அதனால உடல் சோர்வு ஏற்படும். கடுமையான உழைப்பின் காரணமாக இன்று உங்களுக்கு தேவையற்ற சில குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்துல குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுனால வீட்டுல செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்றைக்கு மருத்துவ செலவுகளால் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனா என்னன்னா உங்க மனைவியுடைய இல்ல கணவருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுனால உங்க வீட்டுல உங்க அம்மா கிட்டயோ இல்ல உங்க மாமியார்கிட்டயோ பேச்சு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு பதட்டமடையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நற்பெயர் ஏற்படாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா நல்ல விஷயத்த சொன்னா யார் கேட்கறாங்க? அதனால இன்னைக்கு நல்ல விஷயத்த சொன்னாலும் கேட்கறதும் கேட்காதும் அவங்க சௌரியம்னு விட்டுட்டு போனோம். கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களாகட்டும் உங்கள் பேச்சு மிதமான பேச்சாக இருக்கும். அதனால யாருக்கிட்டையும் அதிகாரம் பண்ணி பேச மாட்டீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். எங்கேயாவது ஃபாரினுக்கு போறீங்க, இல்ல வெளியூருக்கு போறீங்க, நார்த் இந்தியா போறீங்க, இல்ல சொந்த ஊரை விட்டுட்டு எங்க போனாலும் சரி உங்க பொருட்கள் மீது கவனமாக இருப்பது நல்லது. பண விரயமும் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகளையும் உடன்பிறப்புகளை பற்றிய கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு. ஆனா அவங்க விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வெற்றி செய்திகளால் மன நிம்மதி ஏற்படும். ஆனா கவலையை நீங்க ஜாஸ்தி பண்ணிப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பதட்டத்துல தேவையில்லாத சில வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீங்க. அது உங்க கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். வேலை விஷயமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு முயற்சி எடுப்பவங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய தந்தை விஷயத்துல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வியாபாரம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தா அல்லது
சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் பண்றவரா இருந்தா இன்னைக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம் இது. அதனால தேவை இருந்தா மட்டும் கடன் வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடனால பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். ஆனா நீங்க தான் ஜாஸ்தி பண்ற மாதிரி இருக்கும். வெளி உலகத்துக்கு நீங்க ஜாஸ்தி பண்ற மாதிரி தெரியும். ஆனா நீங்க தான் உங்க நண்பர்கள் கிட்ட அனுசரணையா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனா அது உங்களுக்கு எதிர்பார்ப்பை தராது. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோர் குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. அது தெரியும் பொழுது உங்களுக்கு அவங்க மேல வருத்தம் அல்லது மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண தேவைகள் அதிகரிக்கும். பணம் விரயமாகிறதுக்கான நேரம் இது. அதாவது தேவை இருந்தா மட்டும் செலவு பண்ணுங்க. நீங்க பண்ற செலவுனால உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உறவுகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்ன பணமே இல்லாம இவ்வளவு செலவு பண்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா கையில இருக்கிற பணம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் பொழுது அடுத்தவங்க எதிரில் செலவு பண்ணும்போது கந்திருஷ்டிக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு தந்தை ரீதியாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க பேசுறது நியாயமான விஷயம், ஆனா உங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க கிட்ட நீங்க ஏட்டிக்கு போட்டியா பேசுவீங்க, விதண்டாவாதம் பேசுவீங்க. அதனால பொறுமையா இருங்க. இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கௌரவத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்றீங்க. ஆனா கௌரவம் இந்த விஷயங்கள்ல கிடையாதுங்கிறத புரியும் பொழுது உங்களுக்கு அதுவே மன உளைச்சல் ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் குடும்பத்தாரால் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, உங்கள் தந்தை வழி உறவுகளோ அல்லது உங்கள் தந்தையோ பணத்தை வீணா செலவு பண்ணுவாங்க, தனியா செலவு பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை. அதனால நீங்க அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணும் பொழுது தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை குடும்பத்தினருடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருகிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு அபவாத பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று தொழில் ரீதியாக சில முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனா உங்களுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட இந்த ஹெல்ப் கிடைக்கிறது தாமதம் அல்லது கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல நீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணை கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. அவங்களுடைய தவறுகளை திருத்தறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள்ல சக பணியாளர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா மனசுக்குள்ளார உங்களுக்கு உங்க பேர்லயே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம பண்றது கரெக்டு தானான்னு. நீங்க போற பாதை கரெக்டு தாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு புதிய இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண அபிவிருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுனால புதிய தொழில் அல்லது புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது விலையுயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், ஏதாவது உங்களுடைய தொழிலுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி,
ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சனி பார்வையில இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம சில முக சுழிப்பை ஏற்படுத்துவீர்கள். அதாவது அவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க. இது உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய அந்த சலிப்புத்தன்மை அல்லது சுழிப்புத்தன்மை காரணமாக பணவிரயமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் இல்லை. அதே சமயம் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய எதிர்பால நட்புகளின் மூலமாக உங்களுக்கு தொழில ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் புதிய தொழில் அல்லது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டதினால் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். இது இந்த ராசிக்கே உண்டான விசேஷம். இன்னைக்கு என்னன்னா, வருமானத்தினால கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உங்களுடைய மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். தொழில் ரீதியான தொல்லைகள்ல அனாவசியமா நீங்க அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. வேலைக்கு லீவ் போட்டுட்டோ இல்ல வேலையில ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோ வெளியூர் பிரயாணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல, அதாவது ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாவது வெளியூருக்கு போவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா போற இடத்துல கூட உங்களால வேலை பண்ண முடியாது. எந்த வேலையும் இல்லாம ஒரு 4 செவத்துக்குள்ள உங்களை அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான நேரம் வந்து விட்டது. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கூட பிறந்தவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்களுடைய உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு லாபகரமான நாள். தனுசு ராசி இன்னைக்கு கொஞ்சம் இரிட்டேட்டட் மூட்ல இருப்பீங்க. அனாவசியமா யாருக்கிட்டையாவது வாயை கொடுத்து உங்க கௌரவத்தையும் உங்க வாயையும் புண்ணாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது பேசினாலும் எரிச்சலோட பேசுறீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட எதிரித்தன்மையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க வாக்குவாதம் பண்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். அவங்களும் பிடிவாதமா இருப்பாங்க, நீங்களும் பிடிவாதமா இருப்பீங்க. இதனால உங்க 2 பேத்துக்குள்ள அதிகமான பிடிவாதம் அல்லது போட்டி மனப்பான்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வியாபாரத்துல உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாம எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும். இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் நிறைந்த மன சஞ்சலமான அலைச்சல் மிகுந்த குழப்பமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக மட்டுமல்லாமல் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. பிடிவாதத்தோடு செயல்படக்கூடிய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் விஷயத்துல இன்னைக்கு நீங்க எதை சொன்னாலும் எதிர்மறையாக தான் செயல்படுவாங்க. அதனால உங்களுடைய அறிவுரை இன்னைக்கு அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களுடைய தலைமை பண்பு அவங்களிடம் எடுபடாது. அதனால இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை எடுத்தாலும் சரி கடன் வாங்குவீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினாலும் சரி கடன் வாங்குவீங்க. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வாங்கின கடன் சம்பந்தமா ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆலோசனை ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் ஆனா அதை கேட்காம செயல்படுவீங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தாது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்மறை பலன்களை அனுபவிக்கிறதுனால இன்னைக்கு அவங்களால உங்களுக்கு, அதாவது இந்த ராசியில பிறந்த பெற்றோருக்கு மன உளைச்சல் ஏற்படும். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளே பெற்றோருடன் மனஸ்தாபத்தை வளர்த்துக் கொள்வார்கள். பங்காளிகள் விஷயத்திலும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்திலும் உங்களுடைய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களிலும் அனாவசிய செலவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாப நோக்குடன் செயல்பட்டு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மகர ராசி 4ஆம் இடத்துல சந்திரன், அதாவது சனி மற்றும் செவ்வாய்க்கு நடுவுல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உடல் சோர்வு மட்டுமல்லாமல் உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. தாயாரின் மனஸ்தாபமான வார்த்தைகள் அல்லது தாயாரின் குதர்க்கமான வார்த்தைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும்.
இன்னைக்கு யாருகிட்டையாவது சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளுடனும் இன்னைக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியான முயற்சிகள் மட்டுமல்லாமல் தந்தை ரீதியான முயற்சிகளிலும் அலைச்சல் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடன் அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கலாம், ஆனா அதுவும் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும். உங்களுடைய பங்காளிகள் விஷயத்துல உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்டயும் இன்னைக்கு சலிப்புத்தன்மையை வெளிப்படுத்துவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆரோக்கியத்துல ஒரு தடுமாற்றம் இருக்கும். உடம்புல மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை அல்லது அட்வைஸ்ல நீங்க முயற்சி எடுத்தா நல்லது. ஆனா அவங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சலனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமான கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல நீங்க வாங்குற கடன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கும்பராசி, இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது ஒரு கவலை இருக்கும், ஆனா அந்த கவலையை போக்குற மாதிரி இன்னொரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வம்ச விருத்தி ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க கூட பிறந்தவங்க கிட்டயோ இல்லை உங்க குழந்தைங்க கிட்டயோ இல்லை உங்க பசங்களுக்கு திருமணத்தினால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். ஒன்னா உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும், அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய வம்சத்துல விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பங்காளிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா உங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் உங்க உறவுகளை உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கான நேரத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால உங்க உடம்பு கொஞ்சம் படுத்துறதுன்னு கவலைப்படாதீங்க. அதனால நன்மைகள் ஏற்படுறதுக்கான நேரம் இது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதனால உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். அதாவது வீட்டுல சொத்து வாங்கியிருக்கீங்க, உங்க பங்காளிகள் சம்பந்தமா அவங்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது, அதனால பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தது. இன்னைக்கு 2 பேருமே வாங்கின சொத்து சம்பந்தமா டைரக்டா பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இழந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இருக்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலைகள் உங்களுடைய உறவுகளை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்ப சம்பந்தமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இத்தனை நாள எரிச்சலையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு எந்த காரணத்தினால வெளியில போனாங்களோ அதே காரணத்தை வச்சு உங்க உறவுகள் உங்களிடம் பேசுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. வியாபார ரீதியாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த பண வருமானத்தை வைத்து உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். வியாபார ரீதியாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுங்க, நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன் குடும்பஸ்தானாதிபதிக்கும் விரையாதிபதிக்கும் நடுவுல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்துல அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே அப்படிதானே சார் இருக்கும் அப்படின்னா, ஆமா, இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம். உறவுகளின் சந்திப்பு செலவுகளை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட பிறந்த தம்பி தங்கைகள் அவங்க ஏதாவது பிடிவாதம் பிடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்களுடைய குணாதிசயமே அதுதான். ஆனா நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. நானும் அதுக்கு ஈக்குவலண்டா சண்டை போடுவேன்ட்டு சண்டை போடுறீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு பதட்டம் அல்லது கடந்த கால நிகழ்வுகள் மனசுல நினைவலைகளாக ஓடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம உங்களுக்கு மரியாதையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு.
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று முக்கியத்துவம் பெறுவதற்கான யோகம் ஏற்பட்டு அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான நேரம். அதாவது கற்பனையில சில விஷயங்களை பேசுறீங்க, அந்த கற்பனை விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை ஏற்படுத்தும், மறைமுக எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுதோ இல்லையோ, உங்க பேச்சை எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துல இருந்து வந்த நிலம் சார்ந்த சிக்கல்களுக்கு உங்களுடைய ஆலோசனை அருமருந்தாக இருந்து வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பையும், சொத்து பிரிப்பதில் சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.